ஹாய்டா, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மெட்டீரியல் நாலேஜ் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். உங்களுக்கு தியரி நான் சென்ட் பண்ணியிருந்தேன். தியரி எல்லாம் எழுதிட்டீங்களா? எழுதலைனாலும் எழுதிக்கோங்க. இன்னொரு தடவை நான் ரெக்கார்ட் நோட் பற்றி சொல்லிடுறேன். எல்லாருமே மோஸ்ட்லி என்கிட்ட கேட்குறது என்னன்னா, சிஸ்டர் எனக்கு ரெக்கார்ட் நோட் கிடைக்கல, அதனால் நான் ட்ராயிங் நோட் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நோ, இதுதான் ரெக்கார்ட் நோட்டு. ரெக்கார்ட் நோட் இப்படி தான் இருக்கும். பட்டர் ஷீட்டு, பேஜு, பட்டர் ஷீட், பேஜ். யாருமே ட்ராயிங் நோட் யூஸ் பண்ணக்கூடாது. இதில் என்ன சொல்லியிருந்தேன் அன்றைக்கி, என்னோடய பேர், உங்களோட பேர், உங்களோட ஊர். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என் பேர் எடுத்துக்கிறேன். உங்களோட பேர், உங்களோட ஊர். இங்கே உங்களுக்கு டீச் பண்ணலை, டீச்சிங்னு போட்டு என்னோடய இன்ஸ்டா ஐடி கீழே என்னோடய நேம், என்னோடய இன்ஸ்டா ஐடியும் என்னோடய நேமும் எழுதிடணும். இது ஏன் எழுதுகிறோன்னா, யார் உங்களுக்கு டீச் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக. இதை சுற்றி ஃபுல்லாக டிசைன் போட்டுக்கலாம். இந்த டிசைன்ஸ் போடுறதெல்லாம் உங்களோட விருப்பம். இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கணும். செகண்ட் பேஜில் என்ன இருக்கணும்னா, அன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பேசிக் அட்வான்ஸ் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு. பேசிக் அட்வான்ஸ் என்னென்ன வரும்னு அன்றைக்கி உங்களுக்கு எழுதி சென்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. 10 இது வரைக்கும் பேசிக்ஸ். இது அட்வான்ஸ். பீகாக் டிசைன், ஃபிங்கர், இதெல்லாம் அட்வான்ஸ். மேலே இருக்கிறது இந்த பேசிக் மெகந்தி எலமெண்ட்ஸ், இதெல்லாமே பேசிக் டிசைன்ஸ். இதை நீங்கள் இந்த பேஜில் எழுதிக்கணும். இங்கே மேலே பேசிக்னு போட்டு பேசிக் டிசைன்ஸ்னால், அட்வான்ஸ்னு போட்டு அட்வான்ஸ் டிசைன்ஸ்னு எழுதிக்கோங்க. அடுத்த பேஜில், இந்த பேஜில் தான் இன்றைக்கி நான் சொல்லித்தரதை நீங்கள் போகணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு லைன்ஸ் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். பேசிக்னால் என்ன இருக்குன்னா, லைன்ஸு, டாட்ஸு, இந்த மாதிரி மட்டும்தான் இருக்குது. அதனால இன்றைக்கி நான் உங்களுக்கு லைன்ஸ் எடுக்க போகிறேன். லைன்ஸை பற்றி மட்டும்தான் இந்த பேஜில் இருக்குது. ரெக்கார்ட் நோட் நீட்டாக இருக்கணும் தான், நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் ரெக்கார்ட் நோட்டோட ப்ராசஸ். அப்படி உங்களுக்கு ரெக்கார்ட் நோட் கிடைக்கலனா, A4 ஷீட்டில் நீங்கள் நீட்டாக எழுதிட்டு, நடுவில் இந்த மாதிரி பட்டர் ஷீட் வச்சு இந்த மாதிரி ஸ்பைரல் பண்ணிக்கலாம். சரிங்களா? பட்டர் ஷீட் உங்களுக்கு நார்மலாகவே கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பேக்கரியில் கூட கிடைக்கும். என்ன பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? இது நான் ப்ரிப்பேர் பண்ண கோன். எனக்கு கோன் பெருசாக இருந்தால் பிடிக்காது. நான் அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் சின்னதாக தான் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். நீங்கள் பெருசாகவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரிப்பேர் பண்ணுறவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். இது நான் மேக் பண்ண கோன். இது கடையில் வாங்கின கோன். ரெண்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம மேக் பண்ணுற கோனில் எப்போவுமே நம்ம நமக்கு தகுந்த மாதிரி சைஸோ, நமக்கு தகுந்த மாதிரி டிப்போ, எது வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எப்போவுமே ஒரு பிரைட்கோ இல்லை நீங்கள் ஒரு நோட்லேயோ கோன் போடுறீங்க அப்படிங்கிறப்போ, கோனோட டிப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இந்த மாதிரி டிஷ்யூவில் இழுத்து பார்க்கணும். லைன்ஸ் நல்லா வருதா இல்லையான்னு இழுத்து பார்த்துட்டு தான் நீங்கள் போட ஆரம்பிக்கணும். எப்போவுமே அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இப்போ நம்ம பேசிக் எலமெண்ட்ஸில் லைன்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற லைன்ஸ், இன்றைக்கி நம்ம 7 லைன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 7 டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் பார்க்க போகிறோம். இது வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைன்னா எப்படின்னா, மேலேருந்து கீழே வரும். மேலேருந்து கீழே வர்றது தான் வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைன் எப்படி வரும்னா, மேலேருந்து கீழே வரும்.
மேலேருந்து கீழே வரது தான் வெர்டிக்கல் லைன். இந்த மாதிரி தான் போடணும். நீங்கள் இப்படி நோட்டோட இல்லை ப்ரைடோட கையோடு வச்சு இப்படி இந்த மாதிரி இழுத்துட்டு வரக்கூடாது. இது தப்பு, இதுதான் ரைட்டு. அடுத்தது ஹரிசாண்டல் லைன். ஹரிசாண்டல் லைன் எப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட், ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட் வர்றது தான் ஹரிசாண்டல் லைன். மேலே தூக்கி தான் லைன் போடணும். இதுதான் ஹரிசாண்டல் லைன். இப்படி போடும் போது லைன்ஸ் நல்லாவே வரும். அதே நீங்கள் இப்படி நோட்டோட வச்சு இந்த மாதிரி ஒட்டி இந்த மாதிரிலாம் போடக்கூடாது, அது தப்பு. நீங்கள் ஃபேன் போடும் போது லைன்ஸ் கொஞ்சம் இதாக நீட்டாக வராது. ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா லைன்ஸ் நீட்டாக வராது. அதுக்குன்னு ப்ரைட் போகிற இடத்துலலாம் நீங்கள் ஃபேன் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்துடும். அடுத்தது ப்ரைட்டுக்கு இப்போ போகிறீங்க அப்படின்னா சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் போட்டு பழகும் போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். நீங்கள் மோஸ்ட்லி சொல்லி பாருங்கள். இல்லை அவங்களால முடியல அப்படிங்கிறப்போ நீங்கள் போட்டு தான் ஆகணும். அடுத்தது இதுக்கு பேர் என்னென்னா ஹரிசாண்டல் லைன், இதுக்கு பேர் வெர்டிக்கல் லைன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்லாண்டிங் லைன். ஸ்லாண்டிங் லைன்ஸ்னால் எப்படி வரும்னா இந்த மாதிரி சைடாக போடணும், அதுதான் ஸ்லாண்டிங் லைன்ஸ். இப்படி சைடாக போடுறது ஸ்லாண்டிங் லைன்ஸ். 7 தான் நான் சொல்லியிருந்தேன், ஏன் 8 வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? 8வது இதுவும் ஸ்லாண்டிங் லைன்ஸ் தான். இது இப்படி போட்டுக்கலாம், ரெண்டு டிஃப்ரென்ஸ் வேறு இதில் போட்டுக்கலாம். இதுதான் ஸ்லாண்டிங் லைன்ஸ். அடுத்தது இதுவுமே நோட்டில் வச்சு எந்த ஒரு இதையுமே இப்படி வச்சு இழுத்து போடக்கூடாது, இப்படி தூக்கி தான் போடணும். ஓகேவா? 3 லைன் பார்த்துருக்கோம். அடுத்தது திக் லைன். திக் லைன்கிறது எப்படின்னா ஹரிசாண்டல் லைன் போட்டோம் பார்த்தீங்களா? ஹரிசாண்டல் லைன் 2 போட்டுட்டு அதுக்கு நடுவில் பேஸ்ட்டு வச்சு ஃபில் பண்ணணும். இப்பயும் சொல்கிறேன், பேஸ்ட் வச்சு ஃபில் பண்ணணும். அப்படி போடும்போது வெளியே போகாது. அதை விட்டுட்டு இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் திக் லைன். 2 லைனை நான் ஒட்டி போட்டால் எனக்கு திக் லைனாக வந்துடுது. இது கிடையாது, இது தப்பு. இந்த மாதிரி போடக்கூடாது, இந்த மாதிரி தான் போடணும். அதுக்குன்னு இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன் 2 போட்டு அதுக்கு நடுவில் நான் பேஸ்ட் வச்சு இப்படி ஃபில் பண்ணிடுறேன், இதுவும் கிடையாது. இந்த மாதிரியும் போடக்கூடாது. 2 லைன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நடுவில் நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நீட்டாக வரும். ஓகேயா? அடுத்தது வேவ் லைன். வேவ் லைன்னா கடல் அலைகள் போல் இருக்கும். இந்த மாதிரி வேவ் லைன்ஸ் எப்படி இருக்கும்? கடல் அலைகள் போல் இருக்கும். எனக்கு வாட்டம் இல்லை, இந்த ஃபோன் வைக்க முடியல, அதனால தான் எனக்கு இந்த டிசைன்ஸ் கரெக்டாக வர மாட்டேங்குது. நான் என்னோட ரொம்ப ஹைட்டாக வச்சுருக்கேன் சொல்லித்தரத. இந்த மாதிரி வேவ் லைன்ஸ் போடணும். வேவ்னா கடல் அலைகள், அந்த மாதிரி வேவ் லைன்ஸ் போடணும். ஜிக்ஸாக் லைன். ஜிக்ஸாக் லைன்னா இந்த மாதிரி கீழேருந்து மேலேயும் போட்டுக்கலாம், சைட்லேயும் போட்டுக்கலாம். இதுதான் ஜிக்ஸாக் லைன்ஸ். ஜிக்ஸாக் லைன்ஸ் ஒவ்வொருத்தங்களுக்கு வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி போடுங்க. இப்படி போடலாம். நம்மளோட ஹார்ட் பீட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும்.
இப்படி போடலாம், இப்படி கீழே அவளையும் போடலாம். எப்படி வேணாலும் ஜிக்ஸாக் லைன் போடலாம். இதெல்லாம் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுவீங்கன்னா கிரிட்ஸில் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஜிக்ஸாக் லைன், வேவ் லைன்ஸ் இதெல்லாம் கிரிட்ஸில் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி போடலாம். இப்படியும் போடலாம். நீங்கள் நான் சொல்லியிருந்த மாதிரி தான் எந்த ஒரு மாடுலேஷன்ஸில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் லைன். ரெஃபரன்ஸ் லைன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் லைன் வந்து யூஸ் பண்ண. ரெஃபரன்ஸ் லைன் வந்து எதுக்குன்னா, நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு கை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு லைன் போட்டு பார்த்துக்கப்படுவீங்க. ரெஃபரன்ஸ் லைன் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கணும். சும்மா நீங்கள் ப்ரெஸ் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி தான். இதுதான் இது வந்து நீங்கள் ஒட்டியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் ரெஃபரன்ஸ் லைன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி போடணும். அதுக்குன்னு ரொம்ப லைட்டாக போட்டுறாதீங்க. உங்கள் கண்ணுக்கே தெரியாத மாதிரி போட்டுறாதீங்க. ரெஃபரன்ஸ் லைன் வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு டிசைன் போடும் போது உங்களுக்கு வரலனாலும் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டு பார்த்துட்டு கூட போடணும். உங்கள் கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு போடணும். உங்கள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு போட்டுறாதீங்க. ஆனால் ரொம்ப லைட்டாக போடணும். இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லைன் போடும்போது அங்கங்கே கேப் வில்ல தான் செய்யும். ஏன்னா நம்ம வந்து ப்ரெஷரே கொடுக்க மாட்டோம். அதனால் அங்கங்கே கேப் வில்ல தான் செய்யும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாண்டிங் லைன். ஸ்டாண்டிங் லைன்ஸ் வந்து நான் 2 சொல்லியிருந்தேன் பார்த்தியா. அது வந்து இங்கே வந்து இந்த சைட் போட்டிருக்கோமா, அதே மாதிரி இது வந்து இந்த சைட் போடும். இந்த மாதிரி போடுறோம். ஓகேவா? இப்போது இது இன்றைக்கி லைன்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் 7 லைன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஏன் 8 லைன்ஸ்னால் இது ரெண்டும் ஒன்று தான், அதனால் 8 லைன்ஸ். இது ரெண்டும் ஒன்று தான், அதனால் இன்றைக்கி நமக்கு 8 லைன்ஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு லைனுமே மேக்ஸிமம் ஒரு 30 தடவை நீங்கள் போட்டு பார்க்கணும். 30 தடவை போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு லைன்ஸ் வரும். இல்லைன்னா கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி நான் வந்து எடுத்துக்கிறது 1 சைடு A4 ஷீட். இந்த மாதிரி நீங்கள் 1 சைடு A4 ஷீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் டபுள் சைடு A4 ஷீட் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் A4 ஷீட்டில் தான் ட்ரை பண்ணணும். நார்மல் பேப்பரில் ட்ரை பண்ணும்போது பேப்பர் வந்து ஊறிடும். அதனால் நார்மல் பேப்பரில் ட்ரை பண்ண முடியாது. ஒரு 30 தடவை எல்லாமே 30 தடவை போட்டு பார்க்கணும். ஒவ்வொரு லைனுமே இப்படி போடுற லைன் 30 தடவை, இப்படி போடுற லைன் 30, இந்த மாதிரி ஒவ்வொரு லைனுமே 30 தடவை போட்டு பார்க்கணும். லைன்ஸோட நேம்ஸும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லைன்ஸுக்குமே நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைன்ஸோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த 2 கோனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இதில் டிப் வந்து இன்றைக்கி நான் கொஞ்சம் பெருசாக விட்டுருக்கேன். ஆனால் இது நம்மளோட எப்படி சொல்கிறதுனா, ஒரு நிமிஷம், நம்ம மேக் பண்ணுறது நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? இதுக்கும் உள்ள வேரியேஷன் பார்க்கலாம். இது எவ்வளோ திக்காக வருதுன்னு உங்களுக்கே தெரியுதா? இதில் எப்படி நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு லைன் போடணும் அப்படின்னா எப்படி போட முடியும் நீங்களே சொல்லுங்கள். இப்போ நம்ம ஒரு லைன் இங்குதுன்னா ரெஃபரன்ஸ் லைன்ஸில் நம்ம இதில் போகணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ரெஷரும் நம்ம கொடுக்கணும். ரெஃபரன்ஸ் லைன்ஸ் வரதுமே கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டா அதிகமாக வந்துருமோன்னு கஷ்டமாக இருக்கும். அதனால் இதோட நமக்கு வந்து ஆர்கானிக் கோன் பெட்டர். எப்போவுமே இதோட லைன் ரொம்ப
திக்காக இது இருக்கும். தெரியுதுங்களா? இதோட லைன் ரொம்ப மெலிசாக இருக்கும். ரெண்டுக்குமே உனக்கு வேரியேஷன்ஸ் தெரியும் நல்லாவே. ஓகேவா? எப்போவே நீங்கள் ஆர்கானிக் கோன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண சொல்லிடுவாங்க. கடையில் வாங்குகிற கோனை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண சொல்லவும் மாட்டாங்க. அது எத்தனை நாள் ஆனாலும் கடையிலையுமே வெளியே தான் இருக்கும். ஆர்கானிக் கோன் நீங்கள் வாங்கி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எடுத்து வெளியே வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஆர்கானிக் கோன் எப்போவுமே நல்லா தான் இருக்கும். ஆர்கானிக் கோனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருக்கணும். இது நமக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இன்றைக்கான கிளாஸ் வந்து 7 லைன்ஸுமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிவிட்டேன். என்னென்ன லைன்ஸ்னு சொல்லிட்டு எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஒரு 30 தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும். 30 தடவை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரெக்கார்ட் நோட்டில் போடணும். 30 தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட காட்டும் போது நான் உங்களுக்கு சொல்லுவேன், இது இல்லைடா, இது வந்து இந்த லைன் வந்து இப்படி இருக்குது, இதை வந்து நீங்கள் இன்னும் இப்படி நல்லா போடணும், அந்த மாதிரி நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ரெக்கார்ட் நோட்டில் போடணும். ரெக்கார்ட் நோட்டில் போட்டு இது காஞ்ச உடனேவே நீங்கள் டேப்போ இல்லை கம்மோ ஒட்டிடுங்க. நான் நாளைக்கு ஒட்டிக்கிறேன், நாளான்னைக்கு ஒட்டிக்கிறேன்னு விட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடுத்த டிசைன் அடுத்த பேப்பரில் போட்டுருவோம். அதுக்கு ஆயிரத்துக்கே நமக்கு லேட் ஆகும். இதை எப்படி நம்ம ஒட்ட முடியும்? அதுக்கும் டைம் எடுக்கும் இல்லையா? அதனால் அப்பப்போ முடிச்சுக்கோங்க. தேங்க்யூ. இன்றைக்கான கிளாஸ் முடிஞ்சிச்சு.